அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு எண்ணி 10 நாளில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அந்த நாள் மார்ச் 29ஆம் தேதி அன்று ராசியின் அதிபதியான குருவிற்கு சமக்கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க. திருக்கணிதத்தின்படி விரயஸ்தானத்தில் சனி இருப்பதை காட்டிலும் ஜென்ம ராசிக்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய வகையில் புது வகையான ஆற்றலும் உத்வேகமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதியான குரு உட்பட பல கிரகநிலைகளில் அபரிவிதமான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த தருணம் சனி ஜென்மத்திற்குள் வந்தாலும் மிக பெரிய அளவிலான சிரமத்தை சந்திக்காமல் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை நிச்சயமாக யாராலும் தடுக்க முடியாது, மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை மிகவும் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே மீன ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் எளிதில் உங்களை தேடி வரும். எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த பணியாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள், தடைகள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை துணிச்சலுடன் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. 7.5 சனியில் முதல் 2.5 ஆண்டுகளை கடந்த சூழலில் இனி வரக்கூடிய அடுத்த 2.5 ஆண்டுகள் அதீத கவனத்துடன் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. திருக்கணிதத்தின்படி தற்போதிலிருந்து ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 இருந்துதான் முழுமையாக துவங்குகிறது. எனவே ஜென்மசனியின் ஆதிக்கம் இந்த தருணத்தில் ஆட்கொண்டாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களை முதல் 1 ஆண்டுகளுக்கு நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான சூழல் உறுதியாக இல்லை என்பதை திட்டவட்டமாக குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சனி உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே உறுதியாகவே உங்களது விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் தடை தாமதம் சிக்கல் என்று இருந்த பல்வேறு வகையான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஜென்மத்திற்குள் சனி வந்தாலும் திருமணம், வளகாப்பு, காதுகுத்து, உத்தரவாகியம் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான தடையும் ஏற்படுத்த மாட்டார். எனவே மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாற்றக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் விரய சனியின் ஆதிக்கம் வீழ்ந்து ஜென்மசனியின் ஆதிக்கம் மேலாங்கக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையான சுப காரியங்களும் எந்தவிதமான தடங்களும் இன்றி நிறைவாக கைகூடுவதற்கான யோகம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. மனதில் குழப்பம் ஏற்பட்டாலும் உடனடியாக தெளிவு பிறக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய இடமாறுதல், ஊர் மாறுதல், பணி மாறுதல் என பல மாற்றம் ஏற்பட்டாலும் அவை எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக் கொடுக்கும் என்பதால் அந்த மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து உறுதியாகவே முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது சனி பகவான் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் 3, 7, 10 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. சனி பகவான் தைரியஸ்தானம், சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளும் தொழில் ரீதியான சந்தர்ப்பமும் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுமூகமான மாற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருங்க. பல நாட்களாக 7.5 சனி துவங்கியதிலிருந்தே நீடிக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் சிறப்பான முடிவு காண்பதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த வாய்ப்பை மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்குவதால் உடல் நலத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மற்றபடி நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை திறன்பட செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன், குரு போன்ற கிரகநிலைகள் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. சனி ஜென்மத்தில் அமர்ந்தாலும் மற்ற கிரகநிலைகள் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுப்பதால் உறுதியாகவே மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பத்திலும் தொழில் என அனைத்திலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும்
நிறைவாக சந்திக்க முடியும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் நிரந்தர வேலை வாய்ப்பை பெறுவதோடு தொழில் ரீதியாக நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்வதற்கும் மற்றும் இந்த தருணத்தில் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் 7.5 சனியாக இருந்தாலும் உரிய அங்கீகாரம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. மீனராசிக்கார பெண்மணிகள் தெளிவாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகி மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அவற்றை சாதுரியமாக கையாளுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக தவிர்ப்பதற்கான நல்ல யோகமும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. குரு போன்ற பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையுமே மீனராசிக்காரர்கள் கனக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். பொருளாதார ரீதியாக சில சிக்கல்கள் வந்தாலும் கடன் வாங்காமலே சமாளிக்கக்கூடிய சூழல் நிறைவாக கிடைக்கும். அப்படி கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அத்தியாவசிய தேவைக்காக வாங்குங்க. அனாவசிய தேவைக்காக வாங்குவதால் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த 2.5 ஆண்டுகள்ல இருமுறை சனி பகவான் வக்ரகதியில் வலம் வர போகிறாருங்க. அப்படி வக்ரகதியில் வலம் வரக்கூடிய சனி பகவான் விரயத்தை நோக்கி நகர்வார். சனி பகவான் விரயத்தை நோக்கி நகர்வது ஜென்மத்தில் இருந்து உறுதியாகவே நல்ல மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். எனவே இந்த தருணத்தில் விரயத்தை நோக்கி வக்ரம் பெறக்கூடிய தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பை உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக எவ்வளவு பெரிய தடை நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் எளிதில் கைகூடும். சில நேரங்கள்ல அலைச்சலும் கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக அமையலாம். ஆனால் அவைக்கு ஏற்ற நல்ல பலன் உறுதியாகவே உங்களை தேடி வருவதால் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் விழிப்புணர்வுடனும் சிறப்பாகவும் செயலாற்றுவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்திலிருந்தே சிறப்பாக அமைய போகிறது. இந்த தருணத்துல பொது வாழ்வு மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக அமையும். இது ஒரு அரிய வரப்பிரசாதமாக 7.5 சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க போகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்திலும் அதற்கு பிறகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சமும் பெற்று வலம் வருவார். எனவே மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வரும். எனவே ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி 10 நாளில் பல அதிரடியான மாற்றங்களை அடுத்த 2.5 ஆண்டுகள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வருகிறது. ஜென்மசனியின் ஆதிக்கம் என்று குழப்பமோ பயமோ அச்சமோ கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் சனி பகவான் நடுநிலை கிரகமாக பார்க்கப்படுகிறார். நீதி தவறாத நியாயஸ்தராக இருக்கிறார். எனவே அவர் ஜென்மத்தில் வந்தாலும் சிக்கல்கள் விலகி நல்ல மாற்றம் உறுதியாக மீனராசிக்காரர்களை தேடி வரும். இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். நல்ல மாற்றம் தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.